டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இனிய நாளாக அமையட்டும். நாங்கள் இன்றைய வீடியோவில் கதைத்துக் கொண்டிருக்கின்ற மூன்றாவது லேஅவுட் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி கதைக்கப் போகின்றோம். நான் முதலாவது மற்றும் இரண்டாவது லேஅவுட் ஒன்றை தயாரிப்பதற்கு யூஸ் செய்த நாலேஜினை யூஸ் செய்தால் மூன்றாவது லேஅவுட்டினை தயாரிக்க தேவையான பேசிக் ஸ்டெப்ஸ்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த லேஅவுட்டினை கற்பனை செய்வது சற்று கடினமான இருக்கும். நாங்கள் இந்த லேஅவுட்டினை பிரேக் டவுன் செய்து எவ்வாறு பில்ட் செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு இந்த முழுமையான ஃபிக்மா ஃபைலினையும் ஆக்சஸ் செய்ய முடியும். இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைலிற்கு செல்கின்ற லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். அதன் பிறகு ஓப்பனின் ஃபிக்மா பட்டனை பிரஸ் செய்து இதனை உங்கள் ஃபிக்மா ஒர்க் ஸ்பேஸில் ஓப்பன் செய்து கொள்ள முடியும். இங்கு நான் கதைக்கும் ஃபிக்மா ஃபைல் இருக்கின்றது. இந்த ஃபிக்மா ஃபைலில் நாங்கள் தயாரிக்க போகும் பேசிக் ஆப் 4ம் UI ஒன்றாக இருக்கின்றன. நான் எமது லெசன் சீரிஸ் ஒன்றை அப்லோட் செய்வதற்கு முன்னர் இவற்றை தனியாக பில்ட் செய்து ட்ரை செய்ய முடியும் என்பதால் இவற்றை ஷேர் செய்கின்றேன். அதனையும் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த மூன்றாவது அப்ளிகேஷனின் UI-னை தயாரிக்க போகின்றோம். நாங்கள் டிராயிங் பேடுக்கு சென்று இந்த அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று பார்ப்போம். இந்த லேஅவுட் என்பதே எமது மூன்றாவது லேஅவுட் ஆகும். உங்களுக்கு இதில் இருக்கின்ற ஆப்பாரும் நாங்கள் முன்னர் கதைத்த அப்பாஸ் போன்றதாகும் என்று புரியும். அதனால் ஆப்பார் ஒன்றை தயாரிக்க அதிக எஃபர்ட் ஒன்றை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இங்கு இந்த கீழே இருக்கின்ற பாடியினை தயாரிப்பதற்கு எஃபர்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்னருள்ள செக்ஷனில் ரூல்ஸ் 3னை கூறினேன். முதலாவது ரூல் எமது முழுமையான அப்ளிகேஷனையும் ஹோல் ஆப் இஸ் காலம் 1 என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். முழுமையான ஆப்பினையும் காலம் 1 என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இதனை பார்க்கின்ற பொழுது முழுமையான அப்ளிகேஷனையும் காலம் 1ஆக கற்பனை செய்தால் அதனை பில்ட் செய்ய தேவையான நாலேஜ் வரும் என்று புரியும். அடுத்து பாயிண்ட் என்னவென்றால் காலம் 1 என்றால் அது வெர்டிக்கல் டிரெக்ஷனில் பிளேஸ் ஆகும், ரோ 1 என்றால் அது ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் பிளேஸ் ஆகும். எனவே உங்களால் முதலில் இந்த லேஅவுட்டில் இருக்கின்ற விஜெட்ஸ்களுக்கு எண்கள் கொடுக்க முடியும். இங்கு முதலாவது விஜெட், இரண்டாவது விஜெட், மூன்றாவது விஜெட், 4, 5, 6, 7, 8 என்று விஜெட்ஸ் இருக்கின்றன. உங்களுக்கு இங்கு முழுமையான அப்ளிகேஷனும் காலம் என்று புரியும். எனவே நான் இந்த விஜெட்ஸ்களை பிளேஸ் செய்ய முயற்சிக்கும் காலம் ஒன்றை இவ்வாறு வரைவேன். இதுவே காலம் ஆகும். நாங்கள் இதற்கு கொடுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒன்றின் கீழ் ஒன்றே பிளேஸ் ஆகும். ஏனென்றால் இது காலமின் 1 என்பதால் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வெர்டிக்கல் டிரெக்ஷனில் பிளேஸ் ஆகும். முதலில் நான் இதற்குள் 1 என்ற விஜெட்டினை கொடுத்தால் இவ்வாறு பிளேஸ் ஆகும். அதற்கு பிறகு 2 என்ற விஜெட்டினை கொடுத்தால் இவ்வாறு பிளேஸ் ஆகும். ஆனால் எனக்கு இவ்வாறு இந்த UI தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் இதனை தனி ரோ ஒன்றில் ரப் செய்ய வேண்டும் என்று புரிய வேண்டும். எனவே இந்த இரண்டையும் தனி ரோ ஒன்றில் கொடுக்கின்றோம். அதன் பிறகு இந்த தனி ரோவினை காலமிற்குள் கொடுப்போம். எனது ரோ இருக்கின்றது. இந்த ரோவிற்குள்ளேயே 1 மற்றும் 2 என்ற விஜெட்ஸ் இரண்டும் இருக்கின்றன. அடுத்து 3 என்ற விஜெட் தனி விஜெட் ஒன்றாகும். நான் 3 என்ற விஜெட் ஒன்றை கொடுத்தால் இவ்வாறு இதற்கு கீழே பிளேஸ் ஆகும். ஏனென்றால் இது காலம் 1 என்பதால் இதற்குள் கொடுக்கின்ற விடயங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றே பிளேஸ் ஆகும். இப்பொழுது எனக்கு எவ்வாறு இந்த கம்ப்ளெக்ஸ் ஒன்றை கற்பனை செய்வது என்பதில் பிரச்சனை இருக்கிறது. இவ்வாறு கம்ப்ளெக்ஸ் லேஅவுட் ஒன்றை கொடுத்தால் எவ்வாறு இதனை ஆரம்பிப்பது என்று நிறைய நபர்களுக்கு கேள்விகள் வரும். நான் உங்களுக்கு இதனை மிகவும் எளிதாக செய்து கொள்ள முடியுமான முறையினை கற்பிப்பேன். நீங்கள் இப்பொழுது இந்த பகுதியை பற்றி மாத்திரம் சிந்தியுங்கள். உங்களால் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இதனை சிமெட்ரிக்கலாக எந்த திசையில் வேறுபடுத்தலாம் என்று முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அதாவது இது சிமெட்ரிக்காகவும் இருக்க வேண்டும். சிமெட்ரிக் என்றால் இதனை இங்கிருந்து 2ஆக வேறுபடுத்த வேண்டும். உங்களுக்கு நான் இவ்வாறு இங்கிருந்து வேறுபடுத்தினால் விஜெட் ஒன்றை நடுவில் பிரித்து செல்கின்றது என்று தெரியும். எனவே இது ஆப்டிமல் சொல்யூஷன் ஒன்று இல்லை. இவ்வாறு நான் இங்கிருந்து வேறுபடுத்தினால் இது மிகவும் அதிகமாக ஆப்டிமல் ஆகாது. இவ்வாறு வேறுபடுத்தினாலும் ஆப்டிமல் ஆகாது. இது ஹாரிசான்டல் திசையில் இதனை வேறுபடுத்த முடியாது. எனவே நாங்கள் இதனை வெர்டிக்கல் டிரெக்ஷனில் வேறுபடுத்த ட்ரை செய்யலாம். இவ்வாறு வெர்டிக்கல் டிரெக்ஷனில் வேறுபடுத்தினால் சிறிய ஐடியா ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? எனவே நான் இந்த பகுதியை பிளாக் ஒன்றாகவும் இந்த பகுதியை மற்றொரு பிளாக் ஒன்றாகவும் எடுத்தால் இங்கு ரோ 1 இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு இந்த பிளாக் ஒன்றும் இந்த பிளாக் ஒன்றும் உள்ளடக்கிய தனி ரோ 1 என்று புரியும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கிருந்து இந்த ரோவின் ஸ்ட்ரக்சர் ஒன்றை தனியாக வரைவேன். இங்கு 4 என்கின்ற விஜெட் ஒன்று இருக்கின்றது. இங்கு 5, 6, 7 மற்றும் 8 என்ற விஜெட்கள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு இது முழுமையான பிளாக் ஒன்று என்று கூறினேன். அதே போன்று இதுவும் முழுமையான பிளாக் ஒன்று என்று கூறினேன்.
அதன் பிறகு நான் இதனை தனி ரோ ஒன்றாக பிளேஸ் செய்தால் இவ்வாறே வரும். ஏனென்றால் இந்த இரண்டும் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருக்கின்றன. அதனால் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் கொடுக்க வேண்டிய விடயங்களை ரோ ஒன்றிற்கே கொடுக்க வேண்டும். ஹாரிசான்டல் டிரெக்ஷன் ரோ ஒன்றிற்குள் என்ன இருக்கின்றது அதனையே நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். இங்கு காலம்ஸ் 2 இருக்கின்றன. இது முதலாவது காலம் ஆகும், இது இரண்டாவது காலம் ஆகும். அதன் பிறகு நான் இந்த காலம் ஒன்றை பிரேக் டவுன் செய்வேன். இந்த 1 காலம் ஒன்றிற்குள்ளே 4 மற்றும் 5 என்ற விஜெட்ஸ் இரண்டும் இருக்கின்றன. அதன் பிறகு காலம் 2 என்ற ஒன்றில் 6, 7 மற்றும் 8 என்ற விஜெட்ஸ்கள் ஒன்றன் கீழ் ஒன்று இன்று வருகிறது. இந்த காலம் இரண்டும் ரோ ஒன்றில் இருக்கின்றன. நான் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த வெர்டிகல் திசையில் எடுத்தால் காலம் ஒன்று இருக்கின்றது, அதனையும் வெர்டிகல் திசையில் எடுத்தால் காலம் ஒன்றும் இருக்கின்றது. இவ்வாறே நாங்கள் இதனை பிரேக் டவுன் செய்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இந்த லேஅவுட் ஒன்றை கற்பனை செய்தது எவ்வாறு என்று புரிய வேண்டும். நாங்கள் மீண்டும் இதனை தெளிவு செய்வோம். இந்த இரண்டும் முழுமையான ரோ ஒன்றாகும். எமக்கு இந்த விஜெட் ஒன்றை காலம் ஒன்றிற்குள் பிளேஸ் செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு இந்த முழுமையான செக்ஷனும் ரோ என்று உள்ளது என்று கூறினேன். இந்த ரோ ஒன்றிற்குள் காலம் 2 இருக்கின்றன. இங்கு காலம் 1 இருக்கின்றது, இங்கு காலம் 2 இருக்கின்றது. காலம் 1 உள்ளேயே இந்த விஜெட்ஸ் இரண்டும் இருக்கின்றன. காலம் 2 உள்ளேயே இந்த விஜெட்ஸ் 3 இருக்கின்றன. இதுவே பேசிக்கலி எமது ஐடியா ஒன்றாகும். அதன் பிறகு நாங்கள் இந்த பாடி ஒன்றை எடுத்தால் நான் காலம் ஒன்றிலிருந்து பாடி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினேன். எனவே காலம் ஒன்றிற்கு முதலாவதாக இந்த ரோ ஒன்றை கொண்டு வந்து கொடுப்போம். அதன் பிறகு இந்த விஜெட் ஒன்றை கொடுப்போம். இதன் கீழேயே பிளேஸ் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் காலம் ஒன்றிற்குள் வெர்டிகல் டிரெக்ஷனிலேயே பிளேஸ் செய்தேன். அதன் பிறகு இந்த ரோ ஒன்றை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். தனியாக நாங்கள் இந்த ரோ ஒன்றை கலெக்ஷன் ஒன்றாக பிளேஸ் செய்து கொள்ள வேண்டும். இந்த ரோ ஒன்றிற்குள் காலம்ஸ் 2 இருக்கின்றன. அதனை நாங்கள் ரோ ஒன்றிற்குள் தனியாக பில்ட் செய்து கொள்ள வேண்டும். இதுவே எமது முழுமையான லேஅவுட் ஒன்றாகும். நான் இப்பொழுது உங்களுக்கு இவ்வாறே நாங்கள் திங்கிங் ப்ராசஸ் ஒன்றை யூஸ் செய்து இந்த லேஅவுட் ஒன்று பில்ட் ஆகி இருக்கும் முறை பற்றி சிந்திக்கின்றோம் என்பது புரியும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த லேஅவுட் ஒன்றை எவ்வாறு தயாரித்து இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இதன் கோட் ஒன்றை எழுதுவது எவ்வாறு என்று பார்ப்போம். இங்கு நாங்கள் இரண்டாவது லேஅவுட் ஒன்றிற்கு டிசைன் செய்த கோட் ஒன்று இருக்கின்றது. நான் இதனை ரிமூவ் செய்து மீண்டும் முதலில் இருந்து மூன்றாவது லேஅவுட் ஒன்றின் கோட் ஒன்றை எழுதுகின்றேன். நாங்கள் முதலில் void main ஃபங்க்ஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு run app மெத்தட் ஒன்றை கொடுக்க my_app என்ற கிளாஸ் ஒன்றை பாஸ் செய்வோம். இதை ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக தயாரித்து my_app என்ற பெயரை கொடுப்போம். உங்களுக்கு நான் இதனை சேவ் செய்தால் பிளாக் ஸ்கிரீன் ஒன்றை வரும் என்று தெரியும். நான் இதனை மெட்டீரியல் ஆப்பாக ரப் செய்து சேவ் செய்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு இவ்வாறு டீபக் பேனர் ஒன்று காண்பிக்கும் என்று தெரியும். அதாவது எமக்கு மெட்டீரியல் ஆப் ஒன்று சரியாக வந்திருக்கின்றது. டீபக் ஷோ செக்ட் மோட் பேனர் என்றே இதனை கூறுவார்கள். எமக்கு டீபக் ஷோ செக்ட் மோட் பேனர் என்ற பூலியன் ஒன்றை ஃபால்ஸ் ஆக கொடுத்து இந்த பேனர் ஒன்றை ரிமூவ் செய்து கொள்ள முடியும். நான் ஃபால்ஸ் என்று கொடுத்தேன், ஏனென்றால் பூலியன் ஒன்றிற்கு ட்ரூ ஓ ஃபால்ஸ் மாத்திரமே வர முடியும். அடுத்ததாக நான் ஹோம் ஒன்றை ஸ்கேஃபோல்ட் ஒன்றாக கொடுக்க வேண்டும். ஸ்கேஃபோல்ட் ஒன்றை கொடுத்த பிறகு இவ்வாறு blank white பேப்பர் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் ஸ்கேஃபோல்ட் ஒன்றில் முதலில் அப்பார் ஒன்றை கொடுப்பேன். உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றிற்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸினை பாஸ் செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும் என்றால் இவ்வாறு ஸ்கேஃபோல்ட் ஒன்றிற்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களால் அப் பார், பேக்ரவுண்ட் கலர், பாடி போன்று பாஸ் செய்ய முடியுமான ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுதும் அப் பார் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். அப் பார் ஒன்றிற்கு அப் பார் ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு இப்பொழுது அப் பார் ஒன்றில் கலர் ஒன்று இருந்தால் போதுமானதாகும். நாங்கள் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியில் என்ன வரும் என்று ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஒன்றை பார்ப்போம். உங்களுக்கு ஆக்ஷன்ஸ், பாட்டம் ஒபாசிட்டி என்று ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது தெரியும். நமக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ப்ராப்பர்ட்டி ஒன்று தேவையாகும். இதற்கு நாங்கள் கலர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு பர்பிள் கலர் ஒன்றையே கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நான் Ctrl+C ப்ரெஸ் செய்து இந்த கலர் ஒன்றை காப்பி செய்து கொள்கின்றேன். நான் இந்த கலர் ஒன்றை 0xFF என்று ப்ரிஃபிக்ஸ் செய்து கலர் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். இங்கு இப்பொழுது நான் இதை சேவ் செய்தால் பர்பிள் கலர் ஆப் பார் ஒன்று ஆட் ஆகி இருக்கின்றது தெரியும். நான் இங்கு கன்ஸ்ட் என்று ஒன்று கொடுப்பேன். நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த கன்ஸ்ட் என்று கொடுக்கும் காரணம் புரியும் என நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இவற்றை முன்னர் செக்ஷன்களில் கதைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றின் பாடி ஒன்றை தயாரிக்க ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு முழுமையான பாடி ஒன்றையும் இவ்வாறு காலம் ஒன்றிற்குள் கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். அதனால் நான் பாடி ஒன்றிற்கு காலம் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். எனது அக்பார் ஒன்று இங்கிருந்து நிறைவடைகின்றது. பாடி ஒன்றை அடுத்து ஸ்டார்ட் ஆகின்றது. நான் பாடி ஒன்றை காலம் விஜெட் ஒன்றால்
ரேப் செய்து கொள்கின்றேன். அடுத்து காலம் ஒன்றிற்கு சில்ட்ரன் ஒன்றை லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்து கொள்கின்ற முடியும். காலம் ஒன்றிற்குள் கொடுக்கின்ற முதலாவது சில்ட்ரன் இந்த விஜெட் ஆகும். எனவே நான் ரோ ஒன்றை தயாரித்து ரோ ஒன்றிற்குள் இந்த 1 மற்றும் 2 என்ற விஜெட்ஸ் இரண்டையும் கொடுக்க வேண்டும். முதலில் நான் ரோ விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு சில்ட்ரனினை பாஸ் செய்து கண்டெய்னர்ஸ் 2ஐ தயாரிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த கண்டெய்னர் ஒன்றிற்கு ஹைட் ஒன்று கொடுக்க வேண்டும். நான் கண்டெய்னர் ஒன்றின் ஹைட்டினை 175 கொடுக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் முன்னரும் இந்த சைஸிலேயே கண்டெய்னர் ஒன்றை தயாரித்தோம். அதன் பிறகு எமக்கு வித் ஒன்றை கொடுக்க முடியும். நான் வித்தினையும் 775 கொடுக்கின்றேன். அதற்கு பிறகு நான் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். கிரீன் கலர் ஒன்றையே கொடுக்க வேண்டும். நான் ஃபிக்மா ஃபைலில் இருந்து இந்த கலர் ஒன்றை காப்பி செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இந்த கண்டெய்னர் ஒன்றிற்குள் வந்து கலர் என்ற ப்ராப்பர்ட்டியில் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். இங்கு நான் 0xFF கொடுத்து கலர் ஒன்றை ப்ரிஃபிக்ஸ் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த விடயங்கள் எப்பொழுது நன்றாக பிராக்டிஸ் ஆக வேண்டும். உங்களுக்கு கலர் ஒன்றை ஆட் செய்த பிறகு அழகாக கண்டெய்னர் ஒன்றை ஆட் ஆகி இருக்கின்றது தெரியும். அடுத்ததாக நான் இதே போன்று மற்றொரு கண்டெய்னர் ஒன்றை தேவையாகும். நான் இங்கே மற்றொரு கண்டெய்னர் ஒன்றை கொடுப்பதற்காக முன்னர் சிறிது பாருங்கள். எனது இந்த கண்டெய்னர் ஒன்றில் சிறிய வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு நான் இந்த கண்டெய்னர் ஒன்றிற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்திருக்கின்றேன் என்று தெரியும். நாங்கள் எமது கண்டெய்னர் ஒன்றிற்கும் பார்டர் ரேடியஸ் ஒன்றை எவ்வாறு கொடுப்பது என்று பார்ப்போம். நாங்கள் இதனை கண்டெய்னர் ஒன்று பற்றிய கதைக்க செக்ஷனில் கதைத்தோம். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் என்பது பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க இருக்கின்றன என்று ப்ராப்பர்ட்டி ஆகும். நமக்கு டெக்கரேஷன் ஒன்றிற்கு பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றிற்குள் இவ்வாறு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. உங்களுக்கு பார்டர் ரேடியஸ், கலர், கிரேடியன்ட் போன்ற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்கள் இருக்கின்றன என்று தெரியும். எனக்கு இப்பொழுது பார்டர் ரேடியஸ் ஒன்றையே கொடுக்க வேண்டும். உங்களால் இந்த பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்ற ப்ராப்பர்ட்டியில் இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். அதற்கு பிறகு இங்கு கமா ஒன்றை கொடுங்கள். உங்களுக்கு எமக்கு முன்னர் வந்த இஷ்யூ ஒன்றே வந்திருக்கின்றது என்று தெரியும். இங்கு இந்த கலர் ஒன்றையும் இந்த டெக்கரேஷன் என்ற ஒன்றுக்குள்ளேயே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கண்டெய்னர் ஒன்றை டெக்கரேட் செய்யவே டெக்கரேஷன் ஒன்றை யூஸ் செய்கின்றோம். இந்த கலர் என்பதும் நாங்கள் சாதாரணமாக டெக்கரேஷன் செய்ய யூஸ் செய்கின்ற ஒன்றாகும். அதனால் உங்களால் கலர் ஒன்றையும் டெக்கரேஷன் ஒன்றிற்குள் கொடுக்க முடியும். உங்களுக்கு அழகாக உங்கள் கண்டெய்னர் ஒன்றிற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி இருக்கின்றது தெரியும். எனக்கு பேசிக்கலி இதே போன்ற கண்டெய்னர் ஒன்றை தேவையாகும். அதனால் நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். இதனையே நாங்கள் முதலில் பிளேஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு என்னால் இந்த காலம் ஒன்றிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். அடுத்து லேஅவுட் ஒன்றை தயாரிப்பதற்காக முதலில் பேடிங் ஒன்றை கொடுப்போம். ஏனென்றால் அது எமக்கு எளிதாக இருக்கும். நான் இவ்வாறு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கு சிமெட்ரிக் என்று வர வேண்டும். எனக்கு ஹொரிசாண்டல் பேடிங் ஒன்று மாத்திரம் தேவையாகும். நான் பேடிங்கினை 20 கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஹொரிசாண்டல் டிரெக்ஷனில் இருந்து மாத்திரமே பேடிங் ஒன்று ஆட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இங்கு நாங்கள் கொடுத்த கண்டெய்னர் ரெண்டும் ரோ ஒன்றிற்குள் வந்திருக்கின்றன என்று தெரியும். எமக்கு அதனையே முதலில் செய்ய வேண்டும். நாங்கள் எமது ஸ்கெட்ச் ஒன்றை வரையும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் எமது ஆப் ஒன்று முழுவதும் காலம் ஒன்றிற்குள் வர வேண்டும் என்று மற்றும் இந்த 1 மற்றும் 2 என்ற விஜெட்ஸ் இரண்டும் தனி ரோ ஒன்றிற்குள் வர வேண்டும் என்று புரிந்து கொண்டோம். எனவே நாங்கள் அதனை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கின்றோம் என்று எமக்கு தெரியும். எமக்கு எமது எமுலேட்டர் ஒன்றிற்குள் சென்று பார்த்தால் அது அழகாக இம்ப்ளிமெண்ட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு எமது UI ஒன்றில் இருக்கும் இந்த 1 மற்றும் 2 என்ற விஜெட்ஸ் இரண்டும் இரு பக்கங்களுக்கு வேறாகி இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் அதனை எவ்வாறு தயாரிப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த சைஸ் ஒன்றை சிறிது குறைத்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு நான் இவ்வாறு இதனை பக்கத்தில் வைக்கின்றேன். இவ்வாறு நான் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்றை தயாரிக்க மிகவும் பழக்கமாகி இருக்கின்றேன். உங்களுக்கும் உங்கள் கோட் எடிட்டர் ஒன்றை இந்த பக்கத்தில் கொடுக்க மற்றும் உங்கள் எமுலேட்டர் ஒன்றின் மாற்றங்களை இந்த பக்கத்தில் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் 2 போன்று இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு நாங்கள் இந்த 2 இம்ப்ளிமெண்டாக இந்த ரோ ஒன்றை கொடுத்தோம் என்று தெரியும். இந்த கண்டெய்னர்ஸ் இரண்டுமே இந்த ரோ ஒன்றிற்குள் சைல்டாக இருக்கின்றன. இப்பொழுது எனக்கு அந்த 2ஐயும் இரு பக்கங்களுக்கு கொடுக்க முடியும். எனவே உங்களுக்கு நாங்கள் ரோ ஒன்றில் மாற்ற வேண்டியது இந்த ஆக்சிஸ் என்று தெரியும். எனக்கு ரோ ஒன்றில் இந்த ஆக்சிஸாக அல்லது கிராஸ் ஆக்சிஸாக மாற வேண்டும். உங்களுக்கு ரோ ஒன்றை எடுத்தால் ரோ ஒன்றின் மெயின் ஆக்சிஸ் ஒன்று ஹாரிசான்டல் திசையில் இருக்கும் என்று தெரியும். ரோ ஒன்றின் கிராஸ் ஆக்சிஸ் ஒன்று வெர்டிகல் திசையில் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் ரோ ஒன்றின் மெயின் ஆக்சிஸினையே மாற்ற வேண்டும் என்று புரிய வேண்டும். நான்
ரோ ஒன்றிற்குள் வருகின்றேன். உங்களால் ரோ ஒன்றில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுத்து இந்த கண்டெய்னர்ஸ் இரண்டையும் இரு பக்கங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது நான் இதனை சேவ் செய்த பிறகு ஹாட் ரீலோடில் இருந்து இந்த இரண்டும் இப்பொழுது அழகாக இரு பக்கங்களாக இருக்கின்றன என்று தெரியும். இப்பொழுது நாங்கள் கொடுக்க வேண்டிய முதலாவது ரோ ஒன்றின் வேலைகள் நிறைவடைந்தது. நாங்கள் இந்த ரோ ஒன்றையே இப்பொழுது கொடுத்தோம். நான் சிறிது இதனை ஜூம் அவுட் செய்வேன். உங்களால் கண்ட்ரோல் கீயினை பிரஸ் செய்து மைனஸ் பிரஸ் செய்து ஜூம் அவுட் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு கண்ட்ரோல் கீயினை பிரஸ் செய்து பிரஸ் செய்யும் பொழுது ஜூம் இன் செய்து கொள்ள முடியும். நான் இந்த லெவலில் வைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அப்பொழுது உங்களுக்கு முழுமையான ரோ விஜெட் ஒன்றும் தெரியும். இப்பொழுது நான் மீண்டும் UI ஒன்றிற்கு வருகின்றேன். நான் இந்த UIக்களையும் உங்களுடன் ஷேர் செய்து கொள்கின்றேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லைஃப் ஒன்றிற்கு செல்லும் லிங்க் ஒன்றை ஷேர் செய்திருக்கின்றேன். அதற்கு சென்று உங்களால் இந்த UIக்களை ஆக்சஸ் செய்ய முடியும். இப்பொழுது நான் இந்த கண்டெய்னர் இரண்டையும் கொடுத்திருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த தனி கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்கின்ற பொழுது டிசைனில் இதுவே நாங்கள் அடுத்து கொடுக்க வேண்டியது என்று புரிந்து கொண்டோம். எனக்கு இதனை தனி விஜெட் ஒன்றாக பிளேஸ் செய்து கொள்ள முடியும். நான் அதனை இந்த காலம் ஒன்றிற்குள்ளேயே கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த விடயங்கள் இப்பொழுது புரிய வேண்டும். உங்களுக்கு இங்கு நாங்கள் டாப் லெவலில் கொடுக்கும் காலம் ஒன்றின் இருக்கின்றது என்று தெரியும். இந்த காலம் ஒன்றின் சில்ட்ரன் இங்கு இருக்கின்றன. இந்த ரோ ஒன்றையே முதலாவது சில்ட்ரனாக கொடுத்திருக்கின்றோம். அதன் பிறகு உங்களால் இந்த ரோ ஒன்றுக்கு பிறகு மற்ற சைல்ட்களை இணைக்க முடியும். நான் அதனையும் கண்டெய்னர் ஒன்றாக தயாரிக்கின்றேன். உங்களால் இவ்வாறு கமா ஒன்றை கொடுத்து கண்டெய்னர் ஒன்றை தயாரிக்க முடியும். உங்களால் எமது ஃப்ளட்டர் சீரிஸ் ஒன்றின் பிளேலிஸ்டிலிருந்து கண்டெய்னர் விஜெட் ஒன்றை பற்றி டீப்லி கதைக்கும் செக்ஷன் ஒன்றை பார்க்க முடியும். இப்பொழுது நான் இந்த கண்டெய்னரை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஒன்றை பார்க்கின்ற பொழுது இந்த கண்டெய்னர்ஸின் ஹைட் ஒன்றை இந்த கண்டெய்னரிலும் இருக்கின்றது என்பது தெரியும். ஆனால் வித் ஒன்று இன்ஃபினிட்டி இருக்கே சென்று இருக்கிறது. நான் அதனை அவ்வாறு தயாரிக்கின்றேன். ஏனென்றால் என்னால் அப்பொழுது இந்த கண்டெய்னரின் வேல்யூஸ் எடுக்க முடியும். நான் ஹைட்டினை 175 கொடுக்கின்றேன். எனக்கு வித் ஆனது இன்ஃபினிட்டி இருக்கே செல்ல வேண்டியதால் டபுள் டாட் இன்ஃபினிட்டி என்ற வேல்யூ ஒன்றை கொடுக்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு வித்தினை முழுமையான வித்துக்கு எக்ஸ்பேண்ட் செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு நான் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்களை செய்வது எவ்வாறு என்று தெரியும். நீங்கள் டெக்கரேஷன் ஒன்றாக பாஸ் செய்ய வேண்டியது என்ன என்று இந்த டெக்கரேஷன் என்ற ஒன்றின் மேல் ஹோவர் செய்து பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்கள் டெக்கரேஷன் ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும் என்பது புரியும். நமக்கு இந்த டெக்கரேஷன் ஒன்றிற்கு பாஸ் செய்ய முடியுமான வகை ஒன்றே பாக்ஸ் டெக்கரேஷன் ஆகும். இப்பொழுது நான் பாக்ஸ் டெக்கரேஷன் என்ற ஒன்றை கொடுத்தேன். அதன் பிறகு பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றிற்குள் பார்டர் ரேடியஸ் கலர் போன்ற சிறிதளவு விடயங்கள் இருக்கின்றன. நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்து இந்த பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இது பிளேஸ் ஆகி இருக்கின்றது என்று பார்ப்போம். உங்களுக்கு இவ்வாறு பிளேஸ் ஆகி இருக்கின்றது என்பது தெரியும். இப்பொழுது எங்களுக்கு மெயின் லேஅவுட் ஒன்றில் நமக்கு தேவையான விஜெட்கள் இவ்வாறு அட் ஆகி இருக்கின்றன என்று புரியும். அடுத்ததாக நான் உங்களுக்கு இந்த விஜெட்ஸ்களையும் பிளேஸ் செய்து இந்த ஸ்பேசிங்கினை தயாரிப்பது எவ்வாறு என்று தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் இந்த முழுமையான விஜெட்டினை முழுமையான ரோ ஒன்றாகவே தயாரிக்க வேண்டும் என்று கதைத்தோம். உங்களுக்கு நான் இங்கு சிவப்பு நிறத்தில் கொடுத்திருக்கும் முழுமையான விஜெட்டினை ரோ ஒன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று கூறினேன் என்பது தெரியும். ஏனென்றால் அதன் பிறகு என்னால் இந்த இரண்டை காலம் இரண்டாக இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் கோட் ஒன்றிற்கு சென்று பார்ப்போம். கண்டெய்னர் ஒன்றை கொடுத்த பிறகு அதற்கு கீழே ரோ ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்களால் ரோ ஒன்றின் சில்ட்ரனாக காலம்ஸ் 2 கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஒன்றை கற்பிப்பேன். உங்களால் ஷிஃப்டினையும் ஆல்ட்டினையும் பிரஸ் செய்து தேவையான லைனில் இருந்து இவ்வாறு டவுன் அரோவினை பிரஸ் செய்து செல்லுகின்ற பொழுது கீழே லைனிற்கு இந்த காப்பீஸ் இருக்க முடியும். இப்பொழுது நாங்கள் காலம்ஸ் 2 கொடுத்தோம். இந்த காலம்ஸ் 2 என்றால் இந்த மஞ்சள் நிற பாக்ஸில் இருந்து காண்பிக்கின்ற காலம் 1 மற்றும் நீல நிற பாக்ஸில் இருந்து காண்பிக்கின்ற காலம் 1 ஆகும். இதுவே நாங்கள் தயாரிக்கின்ற முதலாவது காலம் ஆகும். எனவே முதலாவது காலம் ஒன்றிற்குள் நாங்கள் இந்த கண்டெய்னர்ஸ் 2 பிளேஸ் செய்ய வேண்டும். அதே போன்று இரண்டாவது காலம் ஒன்றிற்குள் நாங்கள் கண்டெய்னர்ஸ் 3 பிளேஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்களை செய்வது எவ்வாறு என்று தெரியும். நாங்கள் காலம் 1
கொடுத்தால் காலம் ஒன்றிற்குள் நாங்கள் கொடுக்கின்ற விடயங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றே வரும். எனக்கு UI ஒன்றிலும் முதலாவதாக காலம் ஒன்றிற்குள் இவ்வாறு ஒன்றன் கீழ் ஒன்றாக வரும் கண்டெய்னர்ஸ் 2 கொடுக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது காலம் ஒன்றிற்குள் இவ்வாறு ஒன்றன் கீழ் ஒன்றாக வரும் கண்டெய்னர்ஸ் 3 கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இதனை செய்யும் முறை பற்றி கட்டாயமாக ஐடியா ஒன்று வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த நேரத்தில் இவ்வாறான நிறைய விடயங்களை எக்ஸாம்பிள்ஸாக செய்து இருக்கின்றோம். அதனால் நாங்கள் கோட் ஒன்றை காண்பிக்க முன்னர் நீங்கள் சிறிது ட்ரை ஒன்று செய்து இதனை தனியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய பாருங்கள். உங்களால் இந்த வீடியோ ஒன்றை சிறிது பாஸ் செய்து ட்ரை செய்ய ஒன்றை கொடுக்க முடியும். இங்கு எமது முதலாவது காலம் இருக்கின்றது. நான் இப்பொழுது இதற்குள் கண்டெய்னர்ஸ் 2 கொடுக்க வேண்டும். எனவே நான் இதற்குள் சில்ட்ரனாக கண்டெய்னர்ஸ் 2 கொடுக்கின்றேன். நான் இவ்வாறு கண்டெய்னர் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் நான் கற்பித்த ஷார்ட்கட் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். இவ்வாறு ஷிஃப்டினையும் ஆல்ட்டினையும் டவுன் அரோவினையும் ப்ரெஸ் செய்து காப்பீஸ் ஒன்றை எடுக்க முடியும். நான் உங்களுக்கு விண்டோஸிலேயே இந்த ஷார்ட்கட் ஒன்றை கூறுகின்றேன். உங்களால் இது VS கோட் ஒன்றிற்குள் யூஸ் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் முதலாவது கண்டெய்னர் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இங்கு முதலாவது கண்டெய்னர் இருக்கின்றது தெரியும். இங்கு இரண்டாவது கண்டெய்னர் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த இடம் இரண்டின் வித்தும் சமமாக இருக்கின்றது தெரியும். அதாவது இந்த இரண்டின் அகலமும் சமமாக இருக்கின்றது. ஆனால் உயரம் வேறுபடுகின்றது. உங்களுக்கு இவற்றின் வித் ஹைட்டிற்கு விருப்பமான வேல்யூஸினை கொடுத்து மாற்றிக்கொள்ள முடியும். நான் இந்த மெயின் லேஅவுட் ஒன்றை தயாரிப்பது எவ்வாறு என்று ஐடியா ஒன்று கொடுக்க வேண்டும். நான் ஹைட்டினை 180 கொடுக்கின்றேன். நாங்கள் வித்தாக முன்னர் யூஸ் செய்த 175 எடுக்கின்றேன். அதன் பிறகு என்னால் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். ஆனால் இவற்றின் பார்டர்ஸ் ரவுண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க வேண்டியது இல்லை. அடுத்து நான் இதற்கு எல்லோ கலர் ஒன்றை ஆட் செய்வேன். உங்களால் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியில் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களால் 0xFF என்று டைப் செய்து எல்லோ கலர் ஒன்றை ஃபிக்மா டிசைன் ஒன்றிற்குள் சென்று ஃபில்லில் இருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் இதனை சேவ் செய்வோம். உங்களுக்கு சேவ் செய்த பிறகு ஆட்டோமேட்டிக் ஹாட் ரீலோட் ஆகின்றது தெரியும். அதே போன்று இங்கு நமக்கு தேவையான முதலாவது கண்டெய்னர் ஒன்று அட் ஆகி இருக்கின்றது. எமக்கு இதன் ஹைட் ஆனது குறைவாக இருந்தால் பிறகு இந்த ஹைட்டினை மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் இரண்டாவது காலம் ஒன்றையும் இவ்வாறு கொடுக்கின்றேன். உங்களுக்கு எனக்கு இதனை விடவும் குறைந்த ஹைட் ஒன்றை தேவையாகும் என புரிய வேண்டும். நான் இந்த கண்டெய்னர் ஒன்றிற்கு கொடுத்த ஹைட் ஒன்றையும் வித் ஒன்றையும் மாற்றிக்கொள்கின்றேன். நான் ஹைட்டிற்கு 120 கொடுக்கின்றேன். நான் வித் ஒரே சைஸ் என்பதால் 175 கொடுக்கின்றேன். கலர் ஒன்று இரண்டிலும் சமமாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த VS கோட் ஒன்றிற்குள் லைன் 58 காப்பி ஒன்றை எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். லைன் 58 காப்பி ஒன்றை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் சாதாரணமாக எமக்கு தேவையானவற்றை இவ்வாறு மார்க் செய்து அதன் பிறகு காப்பி ஒன்றை எடுக்க பழகியுள்ளோம். இது இதனை விடவும் எளிதான முறை ஒன்று இருக்கின்றது. நமக்கு காப்பி செய்ய தேவையான லைன் 58 என்பதால் லைன் 58 இவ்வாறு கர்சர் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நார்மலி Ctrl+C பிரஸ் செய்யுங்கள். இப்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அந்த லைன் ஒன்று நீளமாக இருந்தால் அந்த முழுமையான லைனினையும் இதிலிருந்து காப்பி செய்து கொள்கின்றது. அதன் பிறகு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து இவ்வாறு பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது கண்டெய்னர்ஸ் 2 வந்திருக்கின்றன. ஆனால் எமக்கு இது இவ்வாறு வந்திருக்கின்றது என்று சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இன்னும் சிங்கிள் காலம் ஒன்றிற்குள்ளேயே இந்த இரண்டும் வந்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற காலம் ஒன்றையும் தயாரிப்போம். உங்களுக்கு இதற்குள் சமமான ஹைட் ஒன்றில் இருக்கும் மூவரை ஆட் செய்ய வேண்டும் என்று புரிய வேண்டும். இந்த மூவரனது ஹைட் ஆனது சமனாக இருக்கின்றது. முதலில் இதனை உள்ளே சில்ட்ரனாக கொடுக்க வேண்டும். காலம் ஒன்றின் சில்ட்ரனாகவே கண்டெய்னர்ஸ் 3 கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஹைட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் ஹைட் ஒன்றை இப்பொழுது 90 கொடுக்கின்றேன். வித்திற்கு 175 கொடுக்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் கலரினை கொடுக்க வேண்டும். நாங்கள் கலர் ஒன்றை பார்ப்போம். உங்களால் நாங்கள் தயாரிக்கின்ற முதலாவது கண்டெய்னரின் கலர் ஒன்றை இந்த கோடு ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கு நாங்கள் அந்த கலரினை கொடுப்போம். கலர் என்பதை கொடுத்து பிராக்கெட் சொல்லே 0xFF டைப் என்று அடுத்து காப்பி ஒன்றை செய்து எக்ஸ் கோட் ஒன்றை பேஸ்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இது நடுவில் பிளேஸ் ஆகி இருக்கின்றது தெரியும். இந்த விடயங்கள் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ரோ மற்றும் காலம் ஒன்று பற்றி கதைத்த வீடியோ ஒன்றை பார்த்தால் ஏன் இவ்வாறு இதில் டிஃபால்ட் அலைன் ஆகின்றது என்று புரிய வேண்டும். நாங்கள் அந்த விடயங்களை சரியாக கதைத்தோம். எனக்கு மற்ற கண்டெய்னர்களிலும் கலர் ஒன்று மாத்திரமே மாற்ற வேண்டும். அதனால் நான் இந்த கண்டெய்னர் ஒன்றிலேயே இன்னும் காப்பீஸ் 2 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இங்கு முதலாவது கண்டெய்னர் ஒன்றின் மற்றும் இறுதி கண்டெய்னர் ஒன்றின் கலர் ஒன்று சமனாக இருக்கின்றது என்றே தெரியும். எனவே
இதை நாங்கள் இந்த நடுவில் இருக்கின்ற கண்டெய்னர் என் கலர் ஒன்றை மாத்திரமே மாற்ற வேண்டும். நான் இவ்வாறு இதனை ரிமூவ் செய்து இந்த கலர் ஒன்றை கோட் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு அந்த கண்டெய்னர்கள் சரியாக அட் ஆகி இருக்கின்றன என்பது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இவ்வாறு இல்லை, இந்த விஜெட்கள் ஸ்பேஸ் ஆக வேண்டும் என்று புரியும். எனக்கு இவ்வாறு டிசைன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். எவ்வாறு அதனை செய்வது? முதலில் நான் இந்த செப்பரேஷன் ஒன்றை தயாரித்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இது முழுமையான ரோ ஒன்றாக இருக்கின்றது என்று புரிய வேண்டும். ரோ ஒன்றிற்குள்ளேயே இந்த காலம்ஸ் 2 இருக்கின்றன. நான் ரோ ஒன்றின் ஹாரிசான்டல் திசையில் இருக்கின்ற அலைன்மெண்ட் ஒன்றையே மாற்ற வேண்டும். நாங்கள் கோடிற்கு செல்வோம். எமக்கு நாங்கள் கொடுத்த மெயின் ரோ ஒன்றின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஒன்றை ஸ்பேஸ் பிட்வீனாக ஆக்க முடியும். நாங்கள் இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றியும் டீப்லி கதைத்தோம். அதனால் நான் மீண்டும் இந்த விடயங்களை தெளிவுபடுத்த மாட்டேன். உங்களுக்கு இப்பொழுது ஸ்பேஸ் பிட்வீன் ஆகி அழகாக இரு பக்கங்களுக்கு வேறாகி இருக்கின்றது என்று தெரியும். இப்பொழுது நாங்கள் எமக்கு இன்னும் என்ன கொடுக்க வேண்டிய இருக்கின்றது என்று பார்ப்போம். நாங்கள் அடுத்த இந்த கண்டெய்னர்ஸ் 2க்கும் இடையில் இடைவெளியை தயாரிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த இடைவெளியை தயாரித்தோம். இப்பொழுது இந்த ஒரு காலமில் இந்த இடைவெளியை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்காக இதனை செய்வது எவ்வாறு என்று தெளிவுபடுத்துகின்றேன். இப்பொழுது எனக்கு இந்த இடைவெளியை உருவாக்குவதற்காக வேண்டும். நான் இந்த கண்டெய்னருக்கு X என்று கொடுக்கின்றேன், இந்த கண்டெய்னருக்கு Y என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இந்த X மற்றும் Y முழுமையான தனி காலம் ஒன்றிற்குள் இருக்கின்றன என்று தெரியும். நாங்கள் காலம் ஒன்றிற்குள் X மற்றும் Y இரண்டையும் இரு பக்கங்களாக வேண்டும் என்று காலம் ஒன்றின் மெயின் ஆக்சிஸ் ஒன்று பற்றியே சிந்திக்க வேண்டும். மெயின் ஆக்சிஸ் ஒன்றில் இந்த இரண்டையும் முழுவதுமாக இரு பக்கங்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே நான் ஸ்பேஸ் பிட்வீன் செய்ய வேண்டும். நாங்கள் ஸ்பேஸ் பிட்வீன் என்ற ஒன்றை கொடுத்த பிறகு இது மாறுவது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் மீண்டும் கோடுக்கு செல்வோம். நான் இதனை சிறிது ஜூம் அவுட் செய்வேன். இங்கு கீழே இருக்கின்ற மெயின் ரோ ஒன்று இருக்கின்றது. இங்கு மெயின் ரோ ஒன்றிற்குள் இருக்கின்ற காலம்ஸ் 2 இருக்கின்றன. நான் இந்த காலம் ஒன்றின் மெயின் ஆக்சிஸ் ஒன்றை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்ற ஒன்றிற்கு கொடுத்து சேவ் செய்கின்றேன். உங்களுக்கு எந்த மாற்றமும் ஆகவில்லை என்று தெரியும். எனக்கு இதனையும் இரு பக்கங்களாக்க வேண்டியதால் நான் இந்த காலம் ஒன்றிலும் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஒன்றை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்ற ஒன்றை கொடுத்து சேவ் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு எந்த மாற்றமும் ஆகவில்லை என்று தெரியும். நாங்கள் எமது அப்ளிகேஷன் ஒன்றை ஹாட் ரீஸ்டார்ட் செய்து பார்ப்போம். உங்களுக்கு ஹாட் ரீஸ்டார்ட் செய்தாலும் அப்ளிகேஷன் ஒன்றில் எந்த மாற்றமும் ஆகவில்லை. எனவே இங்கே என்ன நடைபெற்று இருக்கின்றது என்று தெரியும். முதலில் நாங்கள் எமது டிசைன் ஒன்று வந்திருக்கின்றது. எவ்வாறு என்று பார்ப்போம். இதுவே எமது முழுமையான ரோவாகும். ரோ ஒன்றிற்குள் காலம்ஸ் 2 இருக்கின்றன. இதற்குள் இருவர் இருக்கின்றனர். ஆனால் இந்த இரண்டையும் எமக்கு இன்னும் இரு பக்கங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் எனது மெயின் ரோ ஒன்றின் ஹைட் ஒன்று அதிகபட்சமாக செல்லவில்லை. அதாவது இந்த ரோ ஒன்று டிஃபால்ட்டாக வருவது இந்த கண்டெய்னர்ஸ்களுக்கு தேவையான அளவிற்கு எக்ஸ்பேண்ட் ஆகி ரோ நீண்டதாக ஆகவில்லை. இந்த ரோ ஒன்றிற்குள் இருக்கும் எலிமெண்ட்ஸ்களுக்கு அவசியமான அளவுக்கு மாத்திரமே இந்த ரோ ஒன்று டிஃபால்ட்டாக ஸ்டைலாக வருகின்றது. எமக்கு இப்பொழுது இந்த காலம் ஒன்றிற்குள் இருக்கின்ற சில்ட்ரன்கள் இரண்டையும் எமது UI ஆக இரு பக்கங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த மூவரையும் சமனான இடைவெளிகளினால் வேறுபடுத்த வேண்டி இருந்தது. அதனால் நாங்கள் இந்த காலமின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக வேண்டும் என்று கூறினோம். ஆனால் ஸ்பேஸ் பிட்வீனாக என்று கூறினாலும் உங்களுக்கு எமது அப்ளிகேஷன் ஒன்றில் எந்த மாற்றமும் ஆகவில்லை என்று தெரியும். ஏனென்றால் எமது முழுமையான ரோ ஒன்றிற்குள்ளேயே இந்த காலம் 2 இருக்கின்றன. இந்த காலம் ஒன்றிற்குள் இருவர் இருக்கின்றனர். இந்த காலம் ஒன்றிற்குள் மூவர் இருக்கின்றனர். அதனால் இது எமக்கு தேவையானவாறு எக்ஸ்பேண்ட் ஆகவில்லை. ஏனென்றால் எமக்கு இந்த முழுமையான ரோ ஒன்றிற்குள் வித் ஒன்றை எந்த நேரத்திலும் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. அதாவது எமக்கு இந்த ரோ இந்த சைஸிலேயே டிஃபால்ட்டாக வருகின்றது. அதாவது இந்த எலிமெண்ட்களின் சைஸிற்கு மாத்திரமே இந்த ரோ உருவாகின்றது. மீண்டும் தெளிவு செய்தால் இந்த எலிமெண்ட்ஸ்களின் சைஸினை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றாலும் இந்த சைஸினை மேலும் அதிகரிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு நான் இந்த ஹைட்டினை 130 கொடுத்து சேவ் செய்தால் சிறிது அலைன்மெண்ட் ஒன்று இங்கிருந்து அட் ஆகின்றது தெரியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே நான் இந்த முழுமையான ரோவிற்கு ஹைட் ஒன்றை அதிகபட்சமாக அதிகரித்து கொடுக்க முடியுமா என்று கூற வேண்டும். நாங்கள் இந்த ரோவிற்கு ஹைட் ஒன்றை பாஸ் செய்து கொள்ள முடியுமா என்று பார்ப்போம். அவ்வாறான விடயத்தை பாஸ் செய்து கொள்ள முடியாது. எனவே நாங்கள் கற்றுக்கொண்ட லேஅவுட் விஜெட் என்றினால் இதனை ரப் செய்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் இந்த ரோ ஒன்றின் மேல் ஹோவர் செய்தால் மஞ்சள் நிற பல்ப் ஒன்று காண்பிக்கும். அதன் பிறகு ரப் வித் கண்டெய்னர் என்ற ஒன்றை கொடுங்கள். எமக்கு இப்பொழுது கண்டெய்னர் ஒன்றிற்கு ஹைட் ஒன்று கொடுக்க முடியும் என்று தெரியும். நான் 300 ஹைட் ஒன்றினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு எமக்கு தேவையான ஸ்டைலிங் ஒன்று இங்கு அட் ஆகின்றது என்று தெரியும். இது மிகவும் எளிதான விடயமாகும். உங்களுக்கு நான் இதன் ஹைட் ஒன்றை அதிகரிக்கும் பொழுது இதனை கண்டெய்னர்ஸ்கள் கீழேயே எக்ஸ்பேண்ட் ஆகின்றன என்று புரிய வேண்டும். முன்னர் இருந்த ரோ ஒன்றையே இங்கு இருக்கின்றது. இந்த ரோ ஒன்றுக்கு நடந்து கொள்ள இருந்த இடைவெளியை நாங்கள் சிறிது அதிகரித்தோம். இவ்வாறு கண்டெய்னர் ஒன்றால் ரப் செய்து ஹைட் ஒன்றை அதிகரித்தோம். உங்களுக்கு அந்த விடயம் புரிய வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு இப்பொழுது எனது கண்டெய்னர் ஒன்று கீழே நீல கோடு வரை வந்திருக்கின்றது தெரியும். நாங்கள் இந்த கண்டெய்னர் ஒன்றின் மேல் ஹோவர் செய்தால் யூஸ் a sized box to add white space to a layout என்று கூறுகின்றது. உங்களுக்கு எமக்கு இந்த லேஅவுட் ஒன்றுக்கு கூடுதல் இடம் ஆட் செய்ய வேண்டும். சிறந்த விஜெட் ஒன்று கண்டெய்னர் ஒன்று அல்ல என்று புரிய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் கண்டெய்னர்ஸ்களை தயாரித்து இருக்கின்றோம் என்பது புரியும். இவை அனைத்தும் கண்டெய்னர்ஸ் ஏதாவது லேஅவுட் ஒன்றை இவ்வாறு நிறம் கொடுத்து வித் ஹைட் கொடுத்து அழகாக டிசைன் செய்ய வேண்டுமானால் நமக்கு கண்டெய்னர் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். சாதாரணமாக டிவிஷன் ஒன்று போன்றதாகும். ஆனால் நாங்கள் இவ்வாறு இப்பொழுது இங்கு கண்டெய்னர் ஒன்றை யூஸ் செய்தாலும் இதற்கு எந்த ஹைட் எந்த கலர் போன்ற விடயத்தை ஆட் செய்யவில்லை. நான் இதற்கு கலர் ஒன்றை கொடுத்தால் அங்கு இருந்த நீல நிறக்கோடு ரிமூவ் ஆகிவிடும் பாருங்கள். ஆனால் எனக்கு இங்கு கலர் ஒன்று தேவையில்லை. நான் இதன் சைஸ் ஒன்றை சிறிது மாற்றியே இந்த கண்டெய்னர் ஒன்றை யூஸ் செய்கின்றேன். எனவே நமக்கு சைஸ் போன்ற விடயத்தை அதிகரிக்க சிறந்த விஜெட் ஆனது சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று விஜெட் ஆகும். நாங்கள் இந்த சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் கூகுளுக்கு சென்று ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷனுக்கு செல்வோம். நான் உங்களுக்கு விஜெட்ஸ் பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இருக்கும் சிறந்த டாக்குமெண்டேஷன் ஒன்று ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷன் என்று கூறினேன். நான் இப்பொழுது flutter.dev என்ற சைட்டுக்கு செல்கின்றேன். நான் டாக்குமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். அதன் பிறகு உங்களால் விஜெட் கேட்டலாகிற்கு செல்ல முடியும். அடுத்ததாக நீங்கள் லேஅவுட் விஜெட்ஸ்களுக்கு சென்று சிங்கிள் சைல்ட் லேஅவுட் விஜெட்ஸ்களுக்கு செல்ல வேண்டும். இங்கு உங்களால் சைஸ்ட் பாக்ஸ் என்ற ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இவ்வாறு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கின்றது தெரியும். நாங்கள் சிறிது உள்ளே சென்று சைஸ்ட் பாக்ஸில் இருந்து என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். உங்களுக்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றின் டாக்குமெண்டேஷன் ஒன்றிற்குள் இருக்கின்றோம் என்று தெரியும். இங்கு பாக்ஸ் வித் ஸ்பெசிஃபை சைஸ் என்று கூறுகின்றது. இப்பொழுது எமக்கு சைஸ் ஒன்றிற்குள்ள பாக்ஸ் ஒன்றை தேவையாகும். பேசிக்கலி சைஸ் என்றால் ஹைட் ஒன்று அல்லது வித் ஒன்றாகும். எமக்கு ஹைட் ஒன்றையும் வித் ஒன்றையும் சிறிது மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்ற வேண்டுமானால் சிறந்த விஜெட் ஒன்று சைஸ்ட் பாக்ஸ் ஆகும். இதுவும் கண்டெய்னர் ஒன்று போன்றதாகும். சைஸ் ஒன்றில் கேற்பவே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று நடந்து கொள்கின்றது. சைஸ்ட் பாக்ஸ் என்பது நாங்கள் எப்பொழுதும் யூஸ் செய்கின்ற விஜெட் ஆகும். நாங்கள் இங்கு இதனை சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றின் டாக்குமெண்டேஷன் ஒன்று தேவை என்றால் படித்து பார்க்க முடியும். நீங்கள் இதில் வீடியோ ஒன்றையும் கட்டாயம் பார்க்க. உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் ஒன்றை படிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த வீடியோ ஒன்றை நீங்கள் பார்க்க முடிந்தால் இது மிகவும் நல்லது. இந்த வீடியோ ஒன்றில் இந்த விஜெட் ஒன்றில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எவ்வாறான இடங்களில் இதனை யூஸ் செய்வது என்று சுருக்கமாக தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் செய்து செல்லும் பொழுது சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை யூஸ் செய்த கோட் ஒன்றை பார்க்க முடியும். நாங்கள் சிறிது ஜூம் செய்வோம். இவ்வாறே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை யூஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த கோட் ஒன்றிற்குள் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று இந்த விஜெட் ஒன்றை கொடுத்துள்ளார்கள் என்பது தெரியும். அதற்குள் ப்ராப்பர்ட்டிஸாக வித் ஹைட் மற்றும் சைல்டு ஒருவரை பாஸ் செய்துள்ளார்கள். எமக்கு இதற்கு சைல்டு ஒருவரையும் பாஸ் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது சிங்கிள் சைல்டு லேஅவுட் விஜெட் ஒன்று ஆகும். உங்களுக்கு இதன் சைல்டாக கார்டு விஜெட் ஒன்றை பாஸ் செய்துள்ளார்கள் என்பது தெரியும். எமக்கு இன்னும் கார்டு விஜெட் ஒன்று சந்திக்கவில்லை. இது மிகவும் சுருக்கமான விஜெட் ஒன்று மற்றும் எமக்கு அழகான டிசைன் ஒன்று ஆட் செய்து கொள்ள இருக்கின்றன. லேஅவுட் விஜெட் ஒன்றாகும். உங்களுக்கு இவ்வாறு வித் ஹைட் சைஸ் பாக்ஸ் ஒன்றிற்கு ஸ்பெசிஃபை செய்ய முடியும். பிறகு அதற்குள் இருக்கின்ற சைல்டு இருக்கின்ற வித் மற்றும் ஹைட் ஒன்றிற்குள் அழகாக ஹேண்டில் செய்து கொள்ள முடியும். நாங்கள் சிறிது கீழே ஸ்க்ரோல் செய்து வந்து இதன் ப்ராப்பர்ட்டிஸ்களை பார்ப்போம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்கள் இருக்கின்றன என்று தெரியும். நாங்கள் இதனை சிறிது ஜூம் அவுட் செய்து செல்வோம். நாங்கள் இதற்கு விஜெட் ஒன்றாக சைல்டு ஒருவரை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த விடயங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்திருக்க வேண்டும். பிறகு ஹைட், ரன் டைம் டைப், கீ இருக்கின்றன. உண்மையில் இதில் அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. நான் இந்த கீ ஒன்றை தேவையில்லை என்று கூறினால் தவறாகும். இந்த கீ ஒன்று மிகவும் முக்கியமான விடயமாகும். நாங்கள் இதன் முக்கியத்துவத்தை பின்னர்
கதைப்போம். உங்களுக்கு இந்த லெவலில் இந்த கீ ஒன்றின் முக்கியத்துவத்தை கூறினால் புரியாது. நாங்கள் இதில் சைல்ட், ஹைட் மற்றும் வித் என்பவையே அதிகம் யூஸ் செய்யும் ப்ராப்பர்ட்டிஸ் 3 ஆகும். நான் மீண்டும் கோடுக்கு செல்கின்றேன். உங்களுக்கு இந்த மஞ்சள் பல்பிற்கு சென்று ரிப்ளேஸ் வித் சைஸ் பாக்ஸ் என்று கொடுத்து இதனை சைஸ் பாக்ஸ் ஒன்றால் ரிப்ளேஸ் செய்து கொடுக்குமாறு கூற முடியும். நான் இதனை சேவ் செய்து எமுலேட்டருக்கு சென்று பார்த்தால் எந்த மாற்றமும் இல்லை. நான் இந்த ஹைட்டினை 300 என்று கொடுக்கின்றேன். எமக்கு இது போதுமானதாக இல்லாவிட்டால் பிறகு மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் கன்ஸ்ட் கீவேர்டு ஒன்றை கொடுப்போம். நீங்கள் கோட் ஒன்றில் கன்ஸ்ட் கீவேர்டு ஒன்றை போடுவதை தவறவிடாதீர்கள். கட்டாயமாக அந்த கன்ஸ்ட் கீவேர்டு ஒன்றை கொடுங்கள். அது உங்கள் டெவலப்மெண்ட்டிற்கு மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். நான் உங்களுக்கு ஏன் நாங்கள் இந்த கன்ஸ்ட் என்ற கீவேர்டு ஒன்றை கொடுத்திருக்கின்றேன் என்று கற்பிப்பேன். நான் கன்ஸ்ட் என்ற கீவேர்டு ஒன்றை கொடுத்தேன். உங்களுக்கு இந்த மை ஆப் என்ற ஒன்றிற்கும் தேவையானால் இந்த கன்ஸ்ட் மாடிஃபயர் ஒன்றை கொடுக்க முடியும். இன்னும் எனக்கு தேவையான லேஅவுட் வரவில்லை. எனக்கு அழகாக இவ்வாறு வேறாகிய லேஅவுட் ஒன்று தேவையாகும். இப்பொழுது நான் எவ்வாறு இதனை செய்து கொள்வது? மிகவும் எளிதாகும். உங்களுக்கு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றேன். இப்பொழுது எனக்கு இங்கு முழுமையான லேஅவுட் ஒன்றிலும் இங்கு இந்த வித் ஒன்றை தயாரிக்க வேண்டும் மற்றும் இங்கு இந்த வித் ஒன்றை தயாரிக்க வேண்டும். எனக்கு இந்த மெயின் காலம் ஒன்றை டார்கெட் செய்தால் எனக்கு இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் டார்கெட் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த காலம் என்பதே மெயின் காலம் ஆகும் என்று புரிய வேண்டும். இந்த காலம் ஒன்றுக்குள்ளேயே முழுமையான லேஅவுட்டும் இருக்கின்றது. நான் உங்களுக்கு கற்பித்த 3 விதிகளை நினைவில் வைத்திருந்தால் எமது முழுமையான அப்ளிகேஷனையும் காலம் ஒன்றாக நினைத்தால் இந்த காலம் ஒன்றிற்குள் கொடுக்கின்ற விடயங்களின் லேஅவுட் ஒன்றை செய்து தனி பாக்ஸஸாக கொடுக்க முடியும். நாங்கள் வெர்டிக்கல் டிரெக்ஷன் ஒன்றிற்கே காலம் ஒன்றிற்குள் கொடுக்கும் விடயங்கள் என்று கூறினோம். அதே போன்று நாங்கள் ஹாரிசான்டல் டிரெக்ஷன் ஒன்றிற்கே ரோ ஒன்றிற்குள் கொடுக்கும் விஜெட்ஸ்கள் வரும். இப்பொழுது நான் இந்த காலம் ஒன்றின் அலைன்மெண்ட்டினை உருவாக்க வேண்டும். நாங்கள் எமுலேட்டர் ஒன்றிற்குள் சென்றால் காலம் ஒன்றின் வெர்டிக்கல் திசையில் இருக்கின்ற லேஅவுட் ஒன்றில் இவ்வாறான இடங்களில் சிறிது ஸ்பேஸ் ஒன்று வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொடுக்க முடியுமான சிறந்த ஆப்ஷன் ஒன்று என்ன என்று பார்ப்போம். நான் இங்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுத்து சேவ் செய்து கொள்கின்றேன். நாங்கள் பொதுவாக ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்றால் இந்த மூலையில் இருக்கின்ற 2 கார்னர் ஒன்றிற்கு தள்ளப்படுவது மற்றும் நடுவில் இருக்கின்ற ஒன்று நடுவிற்கு பிளேஸ் ஆவது நடைபெறும் என்று அறிவோம். ஆனால் எனக்கு இவ்வாறு UI ஒன்று தேவையில்லை. எனக்கு ஸ்பேஸ் பிட்வீன் தேவையில்லை. நான் ஸ்பேஸ் ஈவன்லி கொடுக்கின்றேன். இப்பொழுது எமது லேஅவுட் ஒன்று ஓகே. இப்பொழுது நமக்கு தேவையான UI ஒன்று உருவாக்கி நிறைவடைந்துள்ளது தெரியும். எமது ஃபோன் ஒன்றை எடுத்தால் உங்களுக்கு அதிகமாக ஒன்றாக இருப்பது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விஜெட்டின் ஹைட் ஆனது சிறிது குறைவு என்று புரியும். எமக்கு இந்த ஸ்பேசஸ்களை சிறிது குறைத்து இந்த விஜெட்டினை மற்றும் ஹைட்டினை அதிகரித்து கொள்ள முடியும். உங்களுக்கு இப்பொழுது இது மிகவும் கடினமான விடயம் இல்லை என்று புரியும். நாங்கள் வெற்றிகரமாக எமது 3வது லேஅவுட் ஒன்றையும் தயாரித்து கொண்டோம். நான் இப்பொழுது நீங்கள் இதிலும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லாவிட்டால் பெரிய நாலேஜ் ஒன்று பெறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த 3வது லேஅவுட் ஒன்றை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது முக்கியமான விடயம் ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள். அதுவே இதுவரை நாங்கள் இந்த ரோ ஒன்றை இவ்வாறு வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் அப்போது ரோ ஒன்றிற்குள் தடைப்பட்டிருந்த சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு ரோ ஒன்றிற்குள் சிக்கி நாங்கள் அதற்குள் இருக்கின்ற எலிமெண்ட்ஸ்களுக்கு எனக்கு சிறிது இடம் எடுத்து கொடுக்குமாறு கோரினாலும் சரியாகாது. ஏனென்றால் ரோவிற்கு அதன் ஸ்பேஸினை விடவும் அதிக இடத்தினை பெற முடியாது. அப்பொழுது எமக்கு லேஅவுட் விஜெட்டினை சைஸ் பாக்ஸ் ஒன்றால் ரேப் செய்து அந்த விஜெட்டிற்கு தேவையான சைஸினை மேனுவலி ப்ரொவைட் செய்வது நடைபெற்றது. எனவே உங்களுக்கு சைஸ் பாக்ஸ் என்பது புரிந்து கொள்ள கடினமான விஜெட் ஒன்று இல்லை என்று புரியும். அது கண்டெய்னர் ஒன்றை போன்றதாகும். நாங்கள் அதனை சைஸஸ்களாக தயாரிக்கும் பொழுது அதிகம் யூஸ் செய்கின்றோம். நான் உங்களுக்கு இப்பொழுது எமது 3வது லேஅவுட் ஒன்றை எவ்வாறு தயாரித்தோம் என்று சிறந்த ஐடியா ஒன்று இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். நாங்கள் மீண்டும் சம்மரி ஒன்றை எடுத்தால் ரோ ஒன்றிற்கு இருந்த பிரச்சனைக்கு நாங்கள் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து அதற்கு மேனுவலி ஹைட் ஒன்றை ப்ரொவைட் செய்து அந்த விடயத்தை சால்வ் செய்து கொண்டதே இந்த 3வது லேஅவுட் ஒன்றை தயாரித்த பொழுது அதிகம் கற்றுக்கொண்ட விடயம் ஆகும். மற்றும் நாங்கள் சைஸ் பாக்ஸ் என்ற விஜெட் ஒன்றை பற்றியும் கற்றுக்கொண்டோம். நான் விஜெட் ஒன்றை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது அதனை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷன் ஆகும் என்று காண்பித்தேன். நீங்கள் கட்டாயமாக டாக்குமெண்டேஷன் ஒன்றை படிக்க பழகுங்கள். அதே போன்று நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஒன்றிற்குள் இருக்கின்ற அந்த விஜெட்டிற்கு ஃப்ளட்டர் டீம் என்றால் செய்த வீடியோ ஒன்றையும் கட்டாயம் பார்க்க வேண்டும்.
அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது கதைக்கும் இந்த ஃபிக்மா ஃபைலினை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ஃபைலினை ஃபிக்மா ஃபைலில் ஓப்பன் செய்து நாங்கள் இப்பொழுது கதைக்கின்ற மற்றும் பின்னர் கதைக்க போகும் அப்ளிகேஷன்ஸ்களின் UI ஒன்றுக்கு ஆக்சஸ் செய்ய முடியும். அதே போன்று உங்களுக்கு நாங்கள் இந்த லெசனில் கதைத்த கோடிற்கு ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்ள கடினமாக இருந்தால் அல்லது இந்த கிளாஸ் ஒன்றில் செய்த கோட் ஒன்றை உங்களுக்கு மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த GitHub ரெபோசிட்டரியின் லிங்கிற்கு செல்ல முடியும். நீங்கள் இதனையும் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். ரெபோசிட்டரியில் லைப்ரரிக்கு சென்ற பிறகு உங்களுக்கு இவ்வாறு ஸ்க்ரீன்ஸ் என்ற ஃபோல்டர் ஒன்றை பெறுவதற்கு முடியும். நாங்கள் ஸ்க்ரீன்ஸ் என்ற ஃபோல்டருக்குள் லேஅவுட் 3 என்ற ஃபைலிற்குள் இருக்கின்ற விடயங்களையே இன்று கதைத்தோம். இங்கு உங்களுக்கு முழுமையான கோடிற்கு மீண்டும் ஆக்சஸ் செய்ய முடியும். நான் உங்களுக்கு நீங்கள் எழுதிய கோட் ஒன்று எங்காவது புரியாமல் இருந்தால் மீண்டும் இந்த வீடியோவினை பார்க்குமாறே சஜஸ்ட் செய்கின்றேன். ஆனால் எங்களுக்கு கோட் ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இங்கிருந்து இந்த கோடிற்கு ஆக்சஸ் செய்ய முடியும். நாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த 4வது லேஅவுட் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று கதைக்கப் போகின்றேன். உங்களுக்கு இதனை பார்க்கின்ற பொழுது இது மிகவும் கடினம் போன்று தோன்றும். உண்மையிலேயே மிகவும் கடினமாகும். உங்களுக்கு நான் இதனை கோட் செய்ய செல்லும் முன்னர் நான் உங்களுக்கு விளக்குவது போன்று செய்யுமாறு சஜஸ்ட் செய்கின்றேன். இதில் உங்களுக்கு எமது ஃபிக்மா ஃபைல் ஒன்றிற்கு வந்து PNG ஒன்றாக இதனை எக்ஸ்போர்ட் செய்து கொள்ள முடியும். அதனை செய்வது நீங்கள் இந்த முழுமையான ஃப்ரேம் ஒன்றை எவ்வாறு செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வாறு இங்கிருந்து ஃப்ரேம் ஒன்று செலக்ட் ஆகி இருக்கின்றதா என்று நன்றாக பாருங்கள். இந்த iPhone 14 மற்றும் 15 Pro என்ற ஒன்று செலக்ட் ஆகி இருக்க வேண்டும். அடுத்து இந்த பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஒன்றிற்கு வாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஒன்றில் கீழேயே வந்த பிறகு உங்களுக்கு இவ்வாறு எக்ஸ்போர்ட் என்ற பட்டன் ஒன்று காண்பிக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் என்ற ஒன்றின் மேல் கிளிக் செய்தால் இவ்வாறு காண்பிக்கின்ற பிளஸ் ஐக்கன் ஒன்றின் மேல் கிளிக் செய்யுங்கள். அடுத்து உங்களுக்கு இங்கிருந்து PNG கொடுத்து இதனை எக்ஸ்போர்ட் செய்து கொள்ள முடியும். பிறகு எக்ஸ்போர்ட் செய்ய தேவையான இடத்தை கண்டுபிடிக்க முடியும். நான் இதனை இங்கிருந்து கேன்சல் செய்கின்றேன். உங்களுக்கு உங்கள் டெஸ்க்டாப் ஒன்றை போன்று சேவ் செய்து கொள்ள முடியும். பிறகு இதனை உங்கள் ஸ்க்ரீனுக்கு கொடுத்து காகிதத்தில் இந்த விஜெட்ஸ்களை வரைந்து இது எவ்வாறு ஸ்டைலாக வேண்டும் என்று ட்ரை செய்யுங்கள். நீங்கள் இதனை நான் செய்தால் எவ்வாறு இதன் ஸ்டைலிங்களை தயாரிப்பது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அதிகம் கடினமான விடயமில்லை. நாங்கள் பேசிக்கலி காலம்ஸ்கள் மற்றும் ரோஸ்களை சரியாக கொடுப்பதே இந்த லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்யும் விடயத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு நான் இதற்கு சிறிது ட்ரை ஒன்று கொடுக்குமாறு சஜஸ்ட் செய்கின்றேன். இதனை தனியாக செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் உங்களுக்கு லேஅவுட் பில்ட் செய்வதில் எந்த கடினமும் இல்லை. நாங்கள் அடுத்த செக்ஷனில் நாங்கள் எவ்வாறு இந்த கம்ப்ளெக்ஸ் லேஅவுட் ஒன்றை தயாரிப்பது என்று பார்ப்போம்.